இங்க இவனோட அப்பா அம்மா இவன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. கிராமத்துல இருந்தவங்க சிட்டிக்கு வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பா அம்மாவை சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். மருமக ஓடி வந்து ஆசீர்வாதம் வாங்குறா. பேத்தியை தூக்கி கொஞ்சிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போனதும் கிராமத்து வீடை விட நம்ம பையன் வீடு பிரம்மாண்டமா இருக்கேன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அம்மா ஒருபடி மேல போய் டேய் வீடு சூப்பர்டா செம்மையா இருக்குன்னு பாராட்டவே செஞ்சிடறாங்க. ஆனா அப்பா வாயவே திறக்கல. அவரை பாருமான்னு அம்மாக்கு சைகை காட்டுறான். வாங்கப்பா உங்க ரூமை காட்டுறேன்னு ரெண்டு பேரையும் மருமக கூட்டிட்டு போறா. ரூமை செம்மையா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீட்டா இருக்கு. சேர்ல உட்கார போனவரை கஷ்டப்பட்டு உட்காராரு. நைட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அப்பாக்கு ஃபோக்ல சாப்பிட்டு பழக்கம் இல்ல. எல்லாரும் ஃபோக்ல சாப்பிட்றப்போ எப்படிடா கையில சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இதை கவனிக்காம பையன் சாப்பிட்டுட்டு நிமிர்ந்து பார்த்தா அப்பா ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சாப்பிடுங்கப்பான்னு சொன்னதும் இவரும் தலையாட்டிட்டு ஃபோக்கோட மல்லு கட்டிட்டு இருக்காரு. பையனுக்கு புரிஞ்சு போச்சு. ஒய்ஃபை கூப்பிட்டு புல்லா வைக்க சொல்லிட்டு அப்பாவுக்கும் வைக்க சொல்றான். ஸ்பூன் ஃபோக்குன்னு சாப்பிட்டவன் கையில எடுத்து சாப்பிட்றான். அதை பார்த்ததும் அப்பாவும் கையில சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஒய்ஃப் கவனிச்சுட்டு தான் இருக்கா. நைட்டு ரூமுக்கு போனதும் கவனிச்சிங்களா அப்பா அம்மா இங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் இல்லைன்னு தட்டி கழிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஆஃபீஸ் போறேன்ப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றப்போ நாங்களும் ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லிடுறாங்க. இப்பதானே வந்தீங்க 2 நாள் இருந்துட்டு போகலாம்லன்னு சொல்றப்போ தீபாவளிக்கு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தீபாவளியும் வந்துடுச்சு. டெக்கரேஷன் எல்லாம் படு பயங்கரமா இருக்கு. வீடே குதூகலமா இருக்கு. அப்பா அம்மா கிஃப்டோட வீட்டுக்கு வராங்க. வந்தவங்கள ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்றா. உள்ள போனவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ரூம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. கிராமத்துல எப்படி இருக்குமோ அதையே கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி அவரோட அப்பா அம்மா போட்டோ எல்லாம் வச்சு செம்மையா பண்ணிருக்காங்க. பார்த்ததும் மனுஷன் கண் கலங்கிடுறாரு. போன வாட்டி சேர்ல உட்கார கஷ்டப்பட்டவர் இந்த வாட்டி சோஃபால நிம்மதியா உட்காராரு. ரூம்குள்ளேயே தோட்டம் மாதிரி செட் பண்ணி ஊஞ்சல் வச்சு அங்க அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நியூஸ் பேப்பர் எல்லாம் வச்சு பார்த்து பார்த்து பக்காவா பண்ணியிருக்காங்க. அப்ப பையன் வந்து இப்ப ரூம் இப்படி இருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். உன்ன மாதிரியே இருக்கு நம்ம வீடுன்னு சொல்றாரு. அது கேட்டதும் பையனுக்கும் மருமகளுக்கும் அவ்வளோ சந்தோஷம். இந்த வாட்டியாச்சும் எங்க கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுங்கன்னு மருமக கேட்குறான். அவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஃபேமிலியா ஹாப்பியா தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்க. சொந்தங்கள் இல்லாத பண்டிகையில எப்படி சந்தோஷம் இருக்கும். நீங்க யார் கூட இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.